ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ணி போகக்கூடிய லொகேஷன் பொன்முடி. நாகர்கோயிலிருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 2.5 hours டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம தமிழ்நாடுக்கு பார்டர் கிராஸ் பண்ணி கேரளாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். நம்ம வந்த வழி பார்த்தீங்கன்னா காட்டாக்கடை வழியாக வந்து அங்கேருந்து நம்ம குட்டிச்சல் ஆரியநாடு வந்து இங்கே விதுரா வந்திருக்கோம். விதுராலேருந்து இன்னும் 3 ஜங்ஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆனப்பாறை இருக்குது. அங்கேருந்து நம்ம கல்லார் போய் பொன்முடி போயிடலாம். நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய லொக்கேஷன் எல்லாமே ஹில்ஸ் தான். இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்வ்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் கிடையாது. ஆனாலுமே ரோடை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பொன்முடி பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் பொன்முடி ரீச் ஆகிடலாம். போகிற வழியிலே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம ஹில்ஸுக்கு மேலே ஏறிடலாம். இருக்கு, அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி போயிட்டு இருக்கு. இது ரோட் சைட்லேயே தான் இருக்கு. நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் கல்லாரோட ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கு, அதையும் நம்ம பார்க்குறோம். அந்த ரோட் சைட்ல இருந்து அந்த வாட்டர் ஃப்ளோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஹில்ஸ் மேலே ஏற போகிறோம். பார்த்துட்டே தான் வந்தோம். இது எல்லாமே கிராஸ் பண்ணி நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த ரோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். ஆனால் பைக்கில் இதில் டிரைவ் பண்ணி போனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா இறங்கி இறங்கி நம்ம அந்த வியூவை பார்க்கலாம். இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான் இங்கேருந்து. இது வந்து பொன்முடி ஹில்ஸோட என்ட்ரன்ஸ். நம்ம இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes மேலே போயாச்சுன்னா பொன்முடி ரீச் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். இங்கே 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மலையோட டாப்பாக தான் இருக்கும் அது. அதை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து பொன்முடி கிளம்பிடலாம்.
நம்ம இப்போ பொன்முடி ஹில்ஸ் வந்தாச்சு. இங்கே இதுதான் பைக் பார்க்கிங் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹில்ஸுக்கு மேலே ஏறி நின்று நம்ம அந்த சைட் பார்க்கும்போது ஃபுல்லுமே க்ரீனரியாக இருக்கும், எல்லாமே மலையாக தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம அடுத்தது லைக் ஆப்போசிட் சைடில் ஒரு டவர் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மேலே நடந்து போக வேண்டியது இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம். போகிற வழியிலே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நடந்து போகிற இந்த 2 சைடுமே கார் பார்க்கிங் ஏரியா தான். இதிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் மாதிரியும் நடக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹில்ஸ் தான், ரெண்டும் தனித்தனியாக நம்ம போய்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹில்லுக்கு மேலே ஒரு டவர் இருக்கும், அதுக்கு மேலே லைக் அலோடு கிடையாது மேலே ஏறி பார்க்க. நம்ம ரைட் சைடில் உள்ளதில் ஃபஸ்ட்டு போகிறோம், ரெண்டாவது லெஃப்ட் சைடில் உள்ள ஹில்ஸ் 2 சைடுமே நம்ம போய் பார்க்குறோம். பார்த்துட்டு அங்கேருந்து கீழேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே டூரிசம் கைடன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இவங்களே இங்கே ட்ரெக்கிங் பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப டீப்பாக உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. தனித்தனி பேக்கேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம், டீமாகவும் போய்க்கலாம். அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது. நம்ம இப்போ இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்த்துடலாம். ஹில்ஸுக்குள்ளாடி வந்துட்டோன்னா கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நடக்கும்போது அந்த டயர்ட்னஸே தெரியாது. நம்ம இப்போ ஏறக்கூடிய ஒரு லொக்கேஷன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், கொஞ்சம் கல்லுக்கு மேலேலாம் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும், மூச்சு வாங்கும். ஆனால் அந்த டயர்ட்னஸ் இருக்காது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறினாலுமே மேலே ஏறி நம்ம பார்க்கக்கூடிய அந்த வியூ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். மேலே ஏறினோடனே இந்த வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டவர் இப்போ க்ளோஸ் பண்ணிருக்காங்க, டவருக்கு மேலே நம்ம இப்போ ஏற முடியாது. இங்கே வர்றதா இருந்தானா நீங்கள் அக்டோபர் டு மார்ச் வரலாம், அதான் இங்கே வந்து நல்ல பீக் சீசன் டைம். இங்கே என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9 to 3 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வர்றதா இருந்தால் உங்களை மார்னிங் 9 o'clock வரலாம், இல்லைன்னா மத்தியானம் ஒரு 2:30 மாதிரி வந்தீங்கன்னா இங்கே உள்ள வியூ அந்த டைமில் நல்லா இருக்கும் இங்கே வியூ பார்க்குறதுக்கு. நாகர்கோயில் பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணுன்னா பொன்முடி ஒரு பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன். அதுவும் நவம்பர் டிசம்பரில் போனீங்கன்னா அந்த வெதர் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் இங்கே இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.